Good evening, friends. Again, நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒய் மோஸ்ட் ட்ரேடர்ஸ் லாஸ் மணி. என்னடா திருப்பி லாஸை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க, ப்ராஃபிட்டை பற்றி பேசுகிற எடுக்காதீங்க. மார்க்கெட்டில் லாஸ் பண்ணாமல் இருந்தாலே பெரிய சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ராஃபிட் பண்ணுறது தனியாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். லாஸை குறைச்சாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ராஃபிட் க்ரீனில் வந்துடுவோம், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ நிறைய பேர் மார்க்கெட் ஏன் லாஸ் பண்ணேன்னு கேட்டால், எனக்கு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இல்லை, கரெக்டான இண்டிகேட்டர் இல்லை, இருந்தால் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் உண்மையான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட பிஹேவியர் தான் நம்ம மார்க்கெட்டில் பணத்தை இருக்கிறதுக்கான காரணம். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ சீரீஸில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏன் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் பணத்தை யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு கால் டிப்ஸ் மாதிரி இருக்காது. முழுக்க மார்க்கெட்டில் நீங்கள் சர்வைவல் ஆகணும். மார்க்கெட் இருக்கும், லைஃப் லாங் மார்க்கெட் இருக்கும். அந்த மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு நாம் இருப்போமா, நம்ம கேபிட்டல் நம்மள்கிட்ட இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். அதை ரிட்டைன் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். ஸோ அதனால் முழுக்க இந்த வீடியோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் நினச்சி நிற்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ சீரீஸை வரிசையாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ நம்ம ப்ராப்ளம் என்னன்னு பார்ப்போம். நம்மளோட ட்ரேடர்ஸ்க்கு கண்டிப்பாக நாலேஜ் இருக்குது. எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும், ப்ரைஸ் ஆக்ஷனா என்ன, சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, எல்லாமே தெரியும். ஆனாலும் லாஸ் பண்ணுறோம். ஏன் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மள்கிட்ட டிசிப்ளின் இல்லை. எஸ், டிசிப்ளின் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நாட் ஓன்லி ட்ரேடிங், எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். மார்க்கெட் இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை, உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை. மார்க்கெட் வந்து ஃபுல்லாக சைட்வேஸில் போகுது. சைட்வேஸ் கூட சொல்லக்கூடாது, ஆல்மோஸ்ட் டொக்குன்னு சொல்லுவாங்க, டொக்கு அடிச்சுட்டு இருக்கு. அப்போ நம்ம ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனாலும் ட்ரேட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? ரொம்ப சிம்பிள். நேற்றுக்கு லாஸ் பண்ணியிருப்போம், ஒரு 2000 லாஸ் பண்ணியிருப்போம். இன்னைக்கு நம்ம மார்னிங் எழுந்துக்கும் போதே எழுந்திருவோம், இன்னைக்கு எப்படியா அதை விட்டு 2000 பிடிச்சிடணும். ஏன்னா அதுதான் சொல்லியிருக்கோமே, விட்ட இடத்துல தான் பணத்தை பிடிக்கணும்னு. ஸோ அதனால் இன்னைக்கு 2000 லாஸ் பண்ணதை ரெக்கவர் பண்ணணும்னு முடிவுக்கு வந்துடும். ஸோ மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லைனாலும் நீங்கள் 2000 ரெக்கவர் பண்ணுற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ ட்ரேட் எடுப்பீங்க. அதுவும் எப்படி, வழக்கமாக 1 லாட் போடுறாலும் இன்றைக்கி 2 லாட் போடுவீங்க. ஏன்னா இன்னி லாபத்தை நீங்கள் விட்டு கொடுக்க வேலை இல்லை. அதே சமயத்தில் நேத்தி லாஸையும் நான் கவர் பண்ணணும். ஸோ நான் கண்டிப்பாக 2 லாட் போடுவேன். ஸோ 2 லாட் போடுவேன். அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு மார்க்கெட் ஆப்போசிட்டாக வேலை செய்யும். இன்னைக்கு சைட்வேஸ் மார்க்கெட், நோ ட்ரெண்டிங். ட்ரெண்டிங் தானா ஆப்ஷன் பையருக்கு லாபம், உங்களுக்கு ட்ரெண்டிங் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ரீமியம் மெல்ட் ஆகி கடைசியில் இன்னி ட்ரேடு லாஸை தான் போகும். கடைசியில் என்ன மிஞ்சும், வெறும் ஃப்ரஸ்ட்ரேஷனாக நமக்கு மிஞ்சும். ஸோ அட் எண்ட் நம்ம இன்னியோட ஆப்ஷன் மந்த்ராவுக்கு வந்துட்டோம். என்ன ஆப்ஷன் மந்த்ரா? ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதனால ட்ரேட் பண்ணாமல் சும்மா இருக்கிறது தான் கரெக்ட். வடிவேல் ஒரு படத்தில் சொல்லாமல் சும்மா உட்காந்து முடியுமா, ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படின்னு ஒரு காமெடி பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம், பட் ஆனால் அது ரொம்ப முக்கியம். ட்ரேடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையா விட்டுருங்க. நாளைக்கு ட்ரேட் இருக்குது, நாளைக்கு நீங்கள் ட்ரேட் இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், டெய்லி ட்ரேட் எடுத்து ஆகணுன்ற மைண்ட் செட்டில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது, ஒர்க் பண்ண வேண்டாம். இன்னைக்கு ட்ரேட் கிடைக்கலையா, சிம்பிளாக நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரேடிங் வியூ பார்த்துட்டுங்க. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலையா, ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் ஏதாவது படம் பார்க்க போயிடுங்க, தப்பே இல்லை. பணத்தை தொலைக்கிறதுக்கு நீங்கள் படத்தை பார்த்துட்டு போயிடலாம், தப்பு கிடையாது. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா இன்னைக்கு ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றத மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் இன்னையோட ட்ரேடிங் மந்த்ரா. இப்போ நம்ம பார்த்த ஆப்ஷன் மந்த்ரா என்னென்னா, மார்க்கெட்டில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த டிசிப்ளினை வளர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மார்க்கெட்டில் சர்வைவ் ஆக முடியும், நம்ம கேபிட்டல் ப்ரொடெக்ட் ஆகும். இந்த சீரியஸ் யூஸ்ஃபுல்னா நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சீக்கிரம் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.